ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். எசாயா 60 1 முதல் 14. தியான வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி. பரிசுத்த மத்தேயு 10:16. ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருங்கள். தீவிரித்து வருகிற இவர்கள் யார்? தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களாக வருகிற இவர்கள் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே இந்த புறாவை குறித்து நாம் தியானித்தோம். புறா சுத்தமானவைகள். இந்த புறா நமக்கு பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த சிலாக்கியமுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. ஆம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரை சந்திப்பதற்கு தீவிரித்து செல்லுகின்ற இந்த புறாக்களைப் போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் தீவிரித்து செல்லுகின்ற நம்முடைய வாழ்க்கையில் அந்த அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, இவைகளினால் அலங்கரித்தவர்களாக பரிசுத்தமே விலையேறப்பட்ட அலங்காரம் என்பதை வெளிப்படுத்தி இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவருடைய வருகையிலே நாம் அவரை சந்திக்க முடியும் என்பதை கடந்த நாளிலே தியானித்தோம். தங்களுடைய பலகணி துவாரங்களை விட்டு சாப்பாட்டிற்காக பறந்து செல்லுகின்ற புறாக்கள் மாலை மயங்குகின்ற வேளையிலே தங்களுடைய இல்லங்கள், அதாவது தங்களுடைய கூடுகளை நோக்கி தீவிரித்து செல்லும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டு வருகிற கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் தெரியாது. வெகு விரைவில் அந்த நாள் வெகு சீக்கிரமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இருள் பூமியை கவ்விக்கொள்ளக்கூடிய அந்த கொடிய காலத்துக்கு தப்பும்படி நீங்களும் நானும் நம்முடைய பரம வாசஸ்தலத்தை நோக்கி தீவிரிக்க வேண்டிய நாட்கள் இவைகள்தான் என்பதை ஆண்டவருடைய வார்த்தைகள் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. எனவே நாம் நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வாஞ்சித்து நமக்குள்ளாக தவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மணவாட்டியை வேதவசனம் புறாவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறது. என் புறாவோ, என் உத்தமியோ ஒருத்தியே என்பதாக உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். நம் மணவாளனை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க நாம் புறாவினுடைய சுபாவங்கள் உள்ளவர்களாய் காணப்படுவது மிக அவசியம். அதைத்தான் கடந்த நாளிலே பரிசுத்தத்தை பற்றி தியானித்தோம். இந்த நாளிலே புறா சுத்தமான ஒரு பறவை மாத்திரமல்ல, அது கபடற்றதான ஒரு பறவை என்பதையும் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த மத்தேயு 10:16 அதைத்தான் குறிப்பிடுகிறார். புறாக்களைப் போல கபடற்றவர்களாயிருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுத்தமான ஒரு பறவை அது தூய்மையானதொரு ஜீவியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. காத்துக்கொள் என்பதாக, உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள் என்பதாக 1 தீமோத்தேயு 5:22 பவுலடிகளார் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். இளைஞனாகிய ஆத்ம குமாரனாகிய ஆன்மீக குமாரனாகிய தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகின்ற பொழுது நீ காத்துக்கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், இந்த புறாக்களைப் போல் ஆண்டவர் குறிப்பிடுகின்ற பொழுது கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். மற்ற பறவைகளுக்கு இருப்பது போல இந்த புறாவுக்கு அந்த பிச்சு அல்லது கசப்பு உள்ள அந்த பித்தம் என்று சொல்லுவார்கள், அவைகள் அந்த புறாக்களுக்கு கிடையாது. அதற்கு பிச்சு இல்லை. புறாக்களைப் போல கபடற்றவர்களாயிருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கூறுகிறதை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் நமக்கு தீங்கிழைக்க முற்படுகிறவர்கள் பேரில் யாதொரு கசப்பும் யாதொரு வைராக்கியமும் இன்றி கபடற்றவர்களாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு யார் பேரிலாவது கசப்போடு இருக்கிறேனா? புறாவை போல கசப்பற்றவர்களாய் இருக்க வேண்டும். கசப்பற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த பறவைகளை நீங்கள் உணவுக்காக எடுத்தாலும் அந்த நச்சு அல்லது அந்த கசப்பை கவனமாக பார்த்து அதை அகற்றிவிட்டு அதற்கப்புறமாக அதை வெட்டுவார்கள். ஆனால் புறாக்கள் அப்படியே முழுமையாக தன்னுடைய ஜீவிய முழுவதிலையும் கசப்பில்லாததாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று இந்த காலை வேளையில்
நீங்களும் நானும் யார் பேரிலாவது கசப்போடு இருக்கிறோமோ யோசித்து பார்ப்போம். கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், வன்மம் வேண்டாம், பழிவாங்கும் எண்ணம் வேண்டாம், மூர்க்கம் வேண்டாம். புறாவை போல தீவிரித்து செல்லக்கூடியவர்களாக, பரிசுத்தத்தை அணிந்து கொண்டவர்களாக, கபடற்றவர்களாய், அதாவது கசப்பில்லாதவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஆம், அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஆம், சங்கீதம் 116:6 சொல்லுகிறது, கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். கபடற்றவர்களை காக்கிறார். நீங்களும் நானும் காக்கப்படும்படி நம்முடைய ஜீவியத்திலே இந்த கபடை அகற்ற வேண்டும். கபடி என்பது ஒரு மாய்மாலம், ஒரு நடிப்பு, உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுகிற ஒரு வாழ்க்கை, இரட்டை விதமான வாழ்க்கை, இல்லை என்றால் நடிப்பான ஒரு வாழ்க்கை. நான் உள்ளத்தின் ஆழத்திலே நான் தேவனுக்கு விரோதமான பகை உடையவனாக நான் இருக்கிறேன், ஆனால் வெளியே தேவனுடைய சிநேகிதனை போல நான் காண்பிக்கிறேன். அதுதான் கபடு என்று சொல்வது. பொய்யான ஒரு வாழ்க்கை, மாயான ஒரு வாழ்க்கை, நடிக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், கபடற்றவர்களை காக்கிறார். அன்று நாத்தான்வேல் தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று ஆண்டவர் சொன்னார். நற்சாட்சி கொடுத்தார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவனிடத்திலே பொய் இல்லை, நடிப்பு இல்லை, மாய்மாலம் இல்லை, ஏமாற்று இல்லை. அவன் நடிப்பற்றவனாக இருக்கிறான். ஏனென்றால் உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்கிறார். அப்போ உத்தமமற்ற ஒரு இஸ்ரவேலன், பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலனாக அந்த யாக்கோபை அவர் மனதில் வைத்து இவனை பார்த்து சொல்லுகிறார், இவன் கபடற்றவன் சொல்லுகிறார். அந்த பழைய ஏற்பாடு யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அவனை பார்க்கின்ற பொழுது அவன் நடிக்கிறவனாக இருந்தான். அண்ணனைப் போல வேஷம் தரித்தான், ஏமாற்றினான், பொய் சொன்னான். கண் தெரியாத தன்னுடைய தகப்பனிடத்தில் நான் உம்முடைய குமாரனாகிய ஏசா வந்திருக்கிறேன் என்று சொன்னான். பரிதாபமான ஒரு வாழ்வு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கபடமான வாழ்வு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நான் என் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை உள்ளும் புறமும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். எந்த விதமான நடிப்போ அல்லது எந்த விதமான பொய்யான மாயையான காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. ஆம், கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளபடி யாதொரு தீமையை நம்மை அணுகாமல் அவர் நம்மை காப்பார். இன்னும் அது மாத்திரமல்ல, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்பதாக அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கலாம். 32ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில். 34ஆம் சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள் என்பதாக சங்கீதக்காரன் கூறுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று என் நாவு எதை பேசுகிறது? என் நாவு எதை பேசுகிறது? பிறரை குறித்ததான பொல்லாப்பான காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறதோ, அல்லது பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய பொல்லாங்கான சதி ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறதோ? என்னுடைய உதடுகள் கபட்டு வசனிப்புக்கு, இல்லை என்றால் மாயையான காரியங்களுக்கு, பொய்யான காரியங்களுக்கு, உண்மையற்ற காரியங்களுக்கு என்னுடைய உதடுகள் அங்கே காணப்படுகிறதோ, ஆண்டவரே அவைகளுக்கிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நம்முடைய ஜெபமும் அனுதின ஜெபமாக அது அமையட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதான வேளையிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே அவருடைய வாயிலே கபடு காணப்படவில்லை என்று சொல்லுகின்றார். அவருடைய வாயிலே கபடு காணப்படவில்லை. சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவருடனே நிற்கும் 144,000 பேரை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்றால் கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலே கபடம் இருக்கக்கூடாது. இந்த வாய் மனிதனை வாழவும் வைக்கிறது, மனிதனை விழவும் வைக்கிறது. இந்த வாய்க்குள்ளாக இருக்கக்கூடிய நாவு சிறிய அவயவமாய் இருந்தாலும் எவ்விதமாய் ஒரு சிறிய நெருப்பு முழு காட்டையும் கொளுத்துவதைப் போல முழுமையும் ஆயுள் சக்கரம் முழுவதையும் அழித்து விடுகிறது என்பதாக யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறாரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறாவை போல கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். புறாவை போல கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுகிறவனும்
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறவனுமாகிய மனுஷனை குறித்து சங்கீதம் 24:3 மற்றும் 4 என்ன சொல்லுகிறது? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று நாம் வாசிக்கிறோம். 101 சங்கீதம் 7 சொல்லுகிறது, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே சகலவித கபடத்தையும் ஒழித்துவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சையாயிருப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே கபடு, கசப்பு இவைகள் அகற்றப்பட உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், ஆனாலும் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். பிறரை குறித்ததான கசப்பு வன்கண்ணும் எங்களிடத்திலே காணப்படுகிறது. எங்களுடைய வாயிலே உண்மை இல்லை, பொய்யான மாயையான நடிப்பான வார்த்தைகள் காணப்படுகிறது. தயவாய் எங்களுக்கு இறங்கி எங்களை மன்னித்து எல்லா சகலவிதமான கபடத்தையும் ஒழித்து புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல உம்முடைய திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நாங்கள் வாஞ்சையாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.